அத்தியாயம் 65 அகிலனின் உண்மையான எண்ணங்கள். எய்ஸ்ராக் நகரத்திற்கு வெளியே இரத்தத்தின் கடுமையான வாசனை இன்னும் நீங்கவில்லை. எண்ணற்ற கழுகுகள் தங்கள் சொந்த ஆரவாரமான விருந்தை நடத்த இங்கே உள்ளன. அந்த கொடூரமான போர் முடிந்து 3 நாட்களாகிவிட்டன. எய்ஸ்ராக் நகரத்தின் மீது இன்னும் கனமான காற்று வீசுகிறது. நகர சதுக்கத்தில் ஒவ்வொன்றாக உடல்கள் குவிந்து எரிப்புக்குத் தயாராகி வருகின்றன. ஒரு காலத்தில் அவர்கள் அனைவரும் வடக்கு பிரதேசத்தின் முக்கிய நபர்களாகவும் உன்னதமான மற்றும் நேர்த்தியான பிரபுக்களாகவும் தங்கள் சொந்த பிரதேசத்தை ஆண்ட பிரபுக்களாகவும் இருந்தனர். ஆனால் இப்போது அவர்கள் இறந்த நாய்களைப் போல இழுத்துச் செல்லப்பட்டு நெருப்புக் குவியல்களில் வீசப்படுகிறார்கள். இது துரோகிகளின் முடிவு. சதுக்கத்தில் ஒரு இராணுவ அதிகாரி இந்த பிரபுக்கள் மற்றும் பிரபுக்களின் குற்றங்களை சத்தமாக வாசிப்பார். இந்தக் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் பயத்தாலும் உற்சாகத்தாலும் நிறைந்திருக்கிறார்கள். இந்த பிரபுக்கள் ஏன் டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு தங்கள் விசுவாசத்தை உறுதியளித்தனர், அவருக்கு ஏன் துரோகம் செய்கிறார்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் ஒரு காலத்தில் இந்த உயர்ந்த மற்றும் வலிமைமிக்க பிரபுக்கள் கருணையிலிருந்து வீழ்வதைப் பார்ப்பது அவர்களை ஒரு விசித்திரமான ஸ்கேடன்ரூட் உணர்வால் நிரப்புகிறது. அகிலன் அவர்கள் மத்தியில் இருந்தான். கூட்டத்தில் சில பரிச்சயமான சில தெரியாத முகங்கள் அவனது இதயத்தை குளிர வைக்கின்றன. செயின்ட் ஹில்டே குடும்பத்தின் 2 சகோதரர்களும் உண்மையிலேயே இரக்கமற்றவர்கள். கிட்டத்தட்ட 100 பிரபுக்கள் அவர்கள் அனைவரையும் கோழிகளைப் போல கொன்றார்கள். அகிலன், வா போகலாம். பட்டமளிப்பு விழா தொடங்கப் போகிறது, நீ தாமதிக்கக் கூடாது. அவரது சகோதரி நளினி பக்கவாட்டில் இருந்து அவனை வற்புறுத்துகிறார். அவளால் இரத்தத்தின் வாசனை தாங்க முடியவில்லை. அவள் மூக்கை மூடினாள். சரி, போகலாம். சிலர் துக்கப்படும்போது மற்றவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த உலகம் எப்போதும் ஒருவித சமநிலையைப் பேணுவது போல் தெரிகிறது. பழைய பிரபுக்கள் இறந்தவுடன் புதிய பிரபுக்கள் இயல்பாகவே நியமிக்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த கனமான மற்றும் கொலைகார சூழ்நிலையை தணிக்க டியூக் செயின்ட் ஹில்ட் இன்று எய்ஸ்ராக் நகரில் புனிதப்படுத்தும் விழாவை நடத்த முடிவு செய்தார். வழக்கப்படி வடக்கு பிரதேசத்தின் புனிதப்படுத்தல் விண்டரெல் நகரத்தில் உள்ள லயன் ரோர் கோட்டையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இப்போது கொலைவெறியில் இருக்கும் டியூக் செயின்ட் ஹில்ட்டை எதிர்க்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. எய்ஸ்ராக் நகரத்தின் குளோரியஸ் தேவாலயத்தின் பிரதான மண்டபத்தில் புனிதப்படுத்தும் விழா நடைபெறுகிறது. அகிலன் இதற்கு முன்பு ஒரு முறை புனித நீர் வாங்க இங்கு வந்துள்ளார். இப்போது இந்த புனிதப்படுத்தும் விழாவிற்காக அது தெளிவாக மீண்டும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வண்ணமயமான கண்ணாடி குறிப்பாக பளபளப்பாக இருக்கிறது. சூரிய ஒளியில் மினுமினுக்கும் ஒளியை பிரதிபலிக்கிறது. 4 சுவர்களும் பல்வேறு சுவரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மையத்தில் மகிமையின் இறைவனின் சிலை நிமிர்ந்து நிற்கிறது. வருகை தந்துள்ள ஒவ்வொரு பிரபுவையும் வெறித்துப் பார்ப்பது போல் தெரிகிறது. அகிலன் உள்ளே நுழைந்தபோது தேவாலயம் விழாவில் கலந்து கொண்ட பிரபுக்களால் நிரம்பியிருந்தது. பலர் இருந்தபோதிலும் அது மிகவும் கலகலப்பாகத் தோன்றினாலும் இந்த பிரபுக்களில் பெரும்பாலோர் டார்க் குதிரைப்படையில் அதிகாரிகள் என்பதை அகிலன் அறிந்திருந்தான். உண்மையில் அவர்கள் அனைவரும் சுசானின் கீழ் நிலப்பிரபுக்களாக இருந்தனர். டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு உண்மையிலேயே விசுவாசமான ஒரு சில நிலப்பிரபுக்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். ஏனெனில் அவர்களில் பெரும்பாலோர் சதுக்கத்தில் சடலங்களாக மாறினர். அகிலன் தவிர கடைசி நேரத்தில் விலகிய கவுண்ட் உமான் தலைமையிலான பிரபுக்களின் குழு மட்டுமே கலந்து கொள்ள முடிந்தது. உமான் வெறுமனே கடைசி நேரத்தில் பக்கங்களை திருப்பவில்லை என்பதை அகிலன் அறிந்திருந்தான். அவன் டியூக் செயின்ட் ஹில்டே தலைவர்களின் படையில் வைத்த ஒரு உளவாளி. பிரபுக்களின் அதிருப்தியைத் தூண்டி செயின்ட் ஹில்டே குடும்பத்தை எதிர்க்க அவர்களை வழிநடத்துவதே அவனது நோக்கமாக இருந்தது. இறுதியாக அவர்கள் செயின்ட் ஹில்டே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களால் சிக்கி புதைக்கப்பட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து வடக்கு பிரதேசத்தின் உண்மையான பெரிய வீரர்களான இந்த மனிதர்கள் இன்றைய முடிவு வரை வடக்கு பிரதேசத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள அனைத்து அச்சுறுத்தல்களையும் திட்டமிட்டு ஒழித்து வந்தனர். அகிலன் பெருமூச்சு விட்டார். தனக்கு எதிரான சதித்திட்டத்தின் முக்கிய சந்தேக நபர் தொடர்ந்து சட்டத்தை மீறுபவராகவே இருப்பார் என்று தோன்றியது. இந்த அச்சுறுத்தலை எப்போது முழுமையாக ஒழிக்க முடியும் என்று அவன் யோசித்தான். மணிகளின் மெல்லிசை ஓசையுடன் டியூக் செயின்ட் ஹில்ட் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அனைத்து பிரபுக்களும் உடனடியாக எழுந்து நின்று பிரபுவின் வருகையை வரவேற்க குனிந்தனர்.
வடக்கு பிரதேசத்தின் இந்த அதிபதியை அகிலன் பார்ப்பது இதுவே முதல் முறை. அவர் 50 வயதுடையவராகவும் சற்று நரைத்த முடியுடன் குண்டாகவும் காணப்பட்டார். அவர் ஹாலுக்குள் நுழைந்ததும் தனது முதுகை நேராக வைத்திருந்தாலும் அது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்பதை அகிலன் உணர்ந்தான். பொதுவாக இளமை பருவத்தில் இருக்கும் ஒரு வீரருக்கு இது போன்ற நிலைமை இருக்காது. இருப்பினும் இந்த டியூக் செயின்ட் ஹில்ட் ஒரு காலத்தில் வடக்கு பிரதேசத்தில் ஒப்பிட முடியாத துணிச்சலான மனிதர் என்பதையும் தற்போதைய செயின்ட் ஹில் தலைமுறையில் 6வது வரிசை நைட்டாக புனித மைதானத்தில் அடியெடுத்து வைக்க அதிக வாய்ப்புள்ள உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதையும் அகிலன் அறிந்திருந்தான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு முந்தைய போதப் பேரரசருடன் சண்டையிட்ட பிறகு டியூக் கடுமையான காயத்திற்கு ஆளானார். அப்போதிருந்து அவர் புனிதக் களத்தில் அடியெடுத்து வைக்கும் நம்பிக்கையை இழந்தது மட்டுமல்லாமல் வேகமாக குறையத் தொடங்கினார். அவரது தலைமுடி நரைக்கத் தொடங்கியது, அவரது முதுகு குனியத் தொடங்கியது, அவரது உடல் படிப்படியாக கொழுப்பாக மாறியது. ஒரு காலத்தில் சக்திவாய்ந்த குதிரை வீரராக இருந்தவர் இப்போது ஒரு குண்டான நடுத்தர வயது மாமாவாக மாறிவிட்டார். மதிப்புக்குரிய பிரபுக்களே, வீரமிக்க மாவீரர்களே, டியூக் செயின்ட் ஹில்டே மேடையில் நின்று ஒரு உரத்த குரலில் கூறினார். வடக்கு பிரதேசத்தில் நிலைமைகள் சமீப காலமாக ஓரளவு சீராக இல்லை. பூதங்கள் படையெடுக்கின்றன, பிரபுக்கள் கலகம் செய்கின்றனர். ஆனால் மகிமையின் இறைவனின் பாதுகாப்பின் கீழ் உங்கள் முழு ஆதரவு மற்றும் துணிச்சலான சண்டையுடன் நாங்கள் இறுதியில் வெற்றியை அடைந்துவிட்டோம். வெற்றி, வெற்றி! மேடைக்குக் கீழே இருந்த பிரபுக்களிடமிருந்து உடனடி ஆரவாரங்கள் எழுந்தன. அவர்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் கைதட்டினர். கூட்டத்தை அமைதிப்படுத்த டியூக் செயின்ட் ஹில்ட் தனது கையால் செய்கை செய்து, இந்த வெற்றிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவர்களைக் கோரவைக்கும் வகையில் நான் அவர்களுக்கு உன்னதமான பட்டங்களை வழங்குவேன் என்று தொடர்ந்தார். மீண்டும் மேடைக்குக் கீழே இருந்து ஒரு ஆரவாரம் எழுந்தது. வடக்கு பிரதேசத்தில் புதிய பிரபுக்கள் தோன்றி சிறிது காலம் ஆகிவிட்டது. இந்த முறை ஏராளமான புதிய பிரபுக்கள் பிறக்கப் போவது போல் தோன்றியது. எல்லாவற்றிற்கும் மேலாக பல பழைய பிரபுக்கள் ஏற்கனவே தங்கள் பதவிகளையும் நிலங்களையும் காலி செய்துவிட்டனர். மக்களை திருப்திப்படுத்தவோ அல்லது வடக்கு பிரதேசத்தை சிறப்பாக ஆட்சி செய்யவோ டியூக் செயின்ட் ஹில்டே ஏராளமான பட்டங்களை வழங்க வேண்டியிருந்தது. முதலில் கோரவிக்கப்பட்டது உண்மையில் இருண்ட குதிரைப்படையின் 2வது தளபதி ஏர்ல் டாசன். சுசானின் இந்த நம்பிக்கைக்குரியவர் டியூக்கால் ஒரு மார்க்விஸாக உயர்த்தப்பட்டார். இது வடக்கு பிரதேசத்தில் 2வது மார்க்விஸ் ஆகும். இனிமேல் மார்க்விஸ் டாசன் மார்க்விஸ் சுசான் அடிமை வரிசையிலிருந்து பிரிந்து டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு விசுவாசமாக இருப்பார். வடக்கு பிரதேசத்தில் 2 பெரிய அச்சுறுத்தல்களை நீக்கிய பிறகு டியூக் செயின்ட் ஹில்ட் இறுதியாக 3வது அச்சுறுத்தலான டார்க் குதிரைப்படையைச் சமாளிக்கத் தொடங்கினார் என்பதையும் இது குறிக்கிறது. அவனுடைய முறை அகிலன் எதிர்பார்த்தது போலவே இருந்தது, பிரித்து வெற்றிகொள். அதன் பிறகு டார்க் குதிரைப்படையைச் சேர்ந்த ஏராளமான நடுத்தர அதிகாரிகள் உண்மையில் டியூக்கிடமிருந்து பட்டங்களைப் பெற்றனர். இருண்ட குதிரைப்படையிலிருந்து பிறந்த இந்த புதிய பிரபுக்கள் சுசானின் கட்டளைகளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிவார்களா, அல்லது விசுவாசத்தை மாற்றி ஒரு புதிய எஜமானருக்கு சேவை செய்வார்களா? கடைசியில் அகிலன் தனது பெயரைக் கூப்பிடுவதை கேட்டான். அவரது சகோதரி நளினி பட்டத்தைப் பெறுவது போல் உற்சாகமாக கைதட்டினார். ஆரவாரத்திற்கு மத்தியில் அகிலன் மேடையின் மையப்பகுதிக்கு நடந்து சென்று டியூக் செயின்ட் ஹில்டே முன் ஒரு முழங்காலில் மண்டியிட்டான். பிரபு தனது நீண்ட வாளை உயர்த்தி பணிவுடன் கூறினார், அகிலன் ஆங்லர், உங்கள் தைரியம், ஞானம் மற்றும் நம்பிக்கையால் மகிமையின் இறைவனுக்கும் எனக்கும் உங்கள் விசுவாசத்தையும் மதிப்பையும் நிரூபித்துள்ளீர்கள். இதன் மூலம் மகிமையின் இறைவன் மற்றும் அவரது மாட்சிமை சார்பாக புனித ஹில்டே பிரபுவின் பெயரால் நான் உங்களுக்கு விஸ்கவுண்ட் ஆங்லர் என்ற பட்டத்தை வழங்குகிறேன். உங்கள் விசுவாசத்தாலும் உங்கள் உயிராலும் இந்த மரியாதையை பாதுகாப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதன் பிறகு பிரபுவின் வாள் அகிலனின் நெற்றியையும் 2 தோள்களையும் தொட்டது. நான் அகிலன் ஆங்லர் என் முன்னோர்களின் ஆவியின் மீது சத்தியம் செய்கிறேன், மகிமையின் இறைவனுக்கு, டியூக் செயின்ட் ஹில்டேவுக்கு என் விசுவாசத்தை அர்ப்பணிப்பேன். உங்கள் விருப்பமே எனது திசை. அகிலன் சத்திய பிரமாணத்தை வாசிக்கும்போது அவன் மனதில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை உணர்ந்தான். இப்போ நான் விஸ்கவுண்ட், எதிர்பாராத விதமாக ஒரு விஸ்கவுண்ட்